இந்த உலக வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் துக்கம், காயம், தோல்வி அனைத்தும் தற்காலிகமானவை. 1 பேதுரு 5:10 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மைத் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களைச் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவராக. சிறிது காலம் பாடுபட்ட பின்பு நீ கிருபையால் அழைக்கப்பட்டவர் என்பதை நினைவுபடுத்தி, தேவனாகிய நான் உன்னை நிலைத்திருக்க, பலப்பட, உறுதியாய் நிற்கச் செய்வேன். நீ ஒரு பெரிய தோல்வியை சந்தித்தாலும் அது உன்னை உடைத்துவிடாது, மாறாக நான் அதன் மூலமே உன்னை புதியதாக உருவாக்குவேன். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வியடைந்தாலும் அதற்குப் பிறகு கடினமாக உழைத்தால் தேர்ச்சி பெற முடியும். இப்பொழுது நீ அனுபவிக்கிற பாடுகள் எல்லாம் உன் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளமாக அமையும். கர்த்தராகிய நான் பாடுகளின் முடிவில் நிச்சயமாக உன்னை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன்.